தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய டைரக்ஷனில் நான் நடிக்கணும் அப்படின்னு சத்யராஜ் சொல்லியிருக்காரு. இது இப்போ சொன்ன விஷயங்கள் கிடையாது. 1989 ஒரு பத்திரிகை பேட்டியில் சத்யராஜ் சொன்ன விஷயங்கள் தான் இது. அந்த பேட்டியில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் சொல்லியிருந்தார். சரி, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சத்யராஜா இப்படி பேசியிருக்கார் அப்படின்னு எல்லாருக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும். இருந்தாலும் பாருங்கள், நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குது. சத்யராஜ் அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திரையுலகை பொறுத்தவரை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. இன்றைய நடிகர்களில் பல பேர்கிட்ட அவருடைய சாயல் தெரியும். அந்த அளவுக்கு நடிப்புலகில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய பெருமை நடிகர் திலகத்திற்கு உண்டு. தலைவர் ரஜினி அவர்களையும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சாதனையாளர்னு சொல்லலாம். சிவாஜி நடிப்பு களஞ்சியம்னா இவர் ஸ்டைல் களஞ்சியம். தலைமுடியை கோதிவிடும் ஸ்டைலிலிருந்து சிகரெட்டை விசிறி பிடிக்கிற வரைக்கும் எத்தனை வகையான ஸ்டைல். முன்பெல்லாம் ஒரு நடிகன் வில்லனாக அறிமுகமானால் அந்த கலைஞன் காலம் முழுவதும் கதாநாயகன் கிட்ட உதவி வாங்கியே ரிட்டையர் ஆக வேண்டியது தான். அதே மாதிரி ஒரு காமெடி நடிகன் காமெடியனாக அறிமுகமானால் காலம் முழுவதும் சேஷ்டைகள் செஞ்சுக்கிட்டு சிரிப்பு காட்டியே ரிட்டையர் ஆக வேண்டியது தான். சினிமாக்காரர்கள் இவன் இந்த ரோலுக்கு தான் லாய்க்கி என்ற முத்திரையை குத்தி விடுவார்கள். அப்படி ஒரு முத்திரையை மூட நம்பிக்கையை உடைத்தெறிந்த முதல் கதாநாயகன் தலைவர் ரஜினிகாந்த் தான். வில்லனாக அறிமுகமாகி கதாநாயகனாக உயர்ந்தவர். பொதுவாக ஒரு படத்தை பற்றி பேசும்போது கதாநாயகன் யாரு, கதாநாயகி யாரு, காமெடியன் யாரு என்ற கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போவார்கள். ஆனால் ரஜினிகாந்த் அவர்களின் வரவிற்கு பிறகு அந்த கேள்விகள் அடித்து நொறுக்கப்பட்டது. யார் படம்? ரஜினி படமா? ஓகே, மற்றபடி யார் நடித்தாலும் பரவாயில்லை. அந்த தனி மனிதனின் செயலுக்காக படம் ஓடும் என்ற எண்ணம் சினிமாக்காரர்களிடம் வளர ஆரம்பித்தது. தமிழ் திரையுலகில் ஒரு புதிய சகாப்தம் படைத்தவர் ரஜினி. இது ஒரு தனி மனித வெற்றின்னு நினச்சி பார்க்கும்போது நமக்கே பிரமிப்பாக இருக்குது. நான் ஆரம்ப காலங்களில் நிறைய வில்லன் ரோல் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ரஜினி என்னை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவார், ஏன் தொடர்ந்து வில்லன் ரோல் பண்ணுறீங்க, உங்ககிட்ட இருக்கிற திறமைக்கு ஹீரோவாக பண்ணலாம், முயற்சி செய்யுங்க அப்படிம்பாரு. இந்த அரிய யோசனையை வேறு எந்த கதாநாயகனும் எனக்கு தந்ததே இல்லை. ஒரு நடிகன் எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறதுக்கு தலைவர் ரஜினி ஒரு முன்னோடி. நாம் என்ன கேரக்டர் செய்கிறோம் என்பது முக்கியம் இல்லை, அது எவ்வளோ சிறப்பாக செய்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரஜினி எந்த கேரக்டர் செஞ்சாலும் அதில் ஒரு தனித்தன்மை இருக்கும். மக்கள் மத்தியில் அந்த கேரக்டர் பளிச்சுன்னு பாப்புலர் ஆகிடும். உதாரணத்துக்கு 16 வயது நிலை படத்தில் அவர் பேசின இது எப்படி இருக்குது அப்படிங்கிற வசனம் ரொம்பவே பாப்புலர் ஆகிடுச்சு. செஞ்சது சின்ன ரோல்னாலும் அதை சிறப்பாக செஞ்சுருந்தார். கிட்டத்தட்ட கதாநாயகனுக்குரிய மவுசு அவருக்கும் கிடைச்சிது. இவ்வளவு பாப்புலாரிட்டி வந்த பின்னும் எல்லோரிடமும் அலட்டிக்காமல் அடக்கமாக பழகுகிறார். ஒரு விஷயத்தை நான் இங்கு அடித்து சொல்கிறேன், எந்த நாட்டிலும் இப்படிப்பட்ட ஒரு அமைதியான எளிமையான சூப்பர் ஸ்டாரை பார்க்கவே முடியாது. எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை, இவ்வளவு திறமையுள்ள தலைவர் ரஜினி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும், அதில் நான் நடிக்கணும். எந்த ஒரு விளம்பரத்தையும் விரும்பாமல் மற்றவர்களுக்கு உதவுவதில் தனிப்பாதை அமைத்தவர் தலைவர் ரஜினி. அள்ளி கொடுக்கிறத சொல்லும்போது தான் எனக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், முன்னாடி இருந்த கதாநாயகர்கள் வில்லனுக்கு அதிகமாக வசனம் இருந்ததுன்னா அது எதற்கு அவருக்கு இவ்வளோ வசனம், முதல்ல அதை குறையுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் தலைவர் ரஜினி அதற்கு நேர்மாறாக, ஏன் வில்லன் பேசுகிற வசனம் ரொம்ப குறைவாக இருக்குது, இன்னும் 2 வரி எழுதுங்க, அப்போ தான் ஒரு ஸ்பீடு இருக்கும் அப்படிங்கிறாரு. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் மற்றவர்களிடமிருந்து மாறுபட்டு விளங்கும் ஒரு மாபெரும் நடிகர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு அந்த பேட்டியில் சத்யராஜ் சொல்லியிருக்காரு. தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம். நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கொடுக்குறது ஒரு 10 ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும். நீங்கள் இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போகும் ஆதரவுக்கும் நான் தலைவணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்.